தற்குறித்தனமாக கூட்டத்தை சேர்த்து ஆட்டம் போட்ட விஜயும் தாவேக்காவும் கண்டிக்கிற சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு வார்த்தையா சொல்லுங்க. ஏங்க அவர் திமுக எப்படி கண்டிப்பாரு சொல்லுங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வாயில இருந்து விஜய கண்டிக்கிறேங்க வார்த்தை வரல. இது 41 பேர் மரணங்களுக்கு செய்யற துரோகம், பச்சை துரோகம், பச்சை துரோகம். என்ன துரோகம்? 41 பேர் இரண்டாவது நாளே இங்க பொதுச் செயலாளர் சொன்னார். மலினமான அரசியல் செய்யாதீங்க. எல்லாரும் கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை. விஜய கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. விஜய கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை. விஜய கண்டிக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை. விஜயையும் கண்டிக்கிறேன். அரசை கண்டிச்சீங்கல விஜயையும் கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க தைரியம் இருந்தா விஜயையும் கண்டிக்கிறேன் ஒரே வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை. நான் அரசை கண்டிச்சிட்டேன். நீங்க என்கிட்ட கேட்டீங்க விஜயன் அரசை கண்டிப்பீங்களா என்கிட்ட கேட்டாரு. நான் அரசையும் கண்டிக்கிறேன். விஜய கண்டிக்கிறேன் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா விஜய கண்டிக்கிறேன் சொல்லுங்க. விஜய கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. விஜய் தப்பு செய்திருந்தால் விஜய் செய்திருந்தால் அப்ப அரசு தப்பு செய்திருந்தால் விசாரணை தெரியும். அரசு தப்பு செஞ்சிருக்கு கன்ஃபார்ம். விசாரணை தெரியும். விசாரணை அரசு தப்பு செஞ்சிருக்கு தெரியும். அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அரசு தப்பு செஞ்சிருக்கு கன்ஃபார்ம். குற்றச்சாட்டு தப்பு செய்திருந்தால் என்ன சார்? அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்க தரப்பு பேச்சு. இல்ல அப்படி சொல்லல. இது இவ்வளவு நேரம் அரசு கண்டிச்சீங்க. ஆமா. அப்புறம் விஜய் கண்டிங்க. ஏங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? விசாரணை முடிவுல தெரிய வரும்ங்கறீங்க. அப்புறம் அரசு தப்பு பண்ணிருக்கீங்கறீங்க. ஏதா ஒண்ணுக்கு வாங்க. முதல் முறையா 41 பேரின் மரணத்தின் மீது ஒரு கூட்டணி கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய அவமானம், எத்தனை பெரிய துயரம் என்பதை தமிழ்நாடு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும்.